டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிடம் என்ற இந்த யூடியூபில் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். மார்ச் மாத ராசி பலனிலே துலாம் ராசியை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார்? சித்திரை 3, 4, சுவாதி 1, 2, 3, 4, விசாகம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட எடை போட்டு நடைபழகுகின்ற, நீதியை கடைபிடித்து நிதியை பெறுகின்ற, கவர்ச்சியை காட்டி காந்தத்தை ஊட்டி மக்களோடு பழகி வியாபாரத்தையே நேசிக்கின்ற துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முதல் பகுதி மிக மிக சிறப்பாக இருக்கிறது. ஏனென்றால் குரு 2வது இடத்திலே இருக்கின்றார், கேது 3வது இடம், சனி 3வது இடம். தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும், வெற்றி கிடைக்கும். முயற்சி ஸ்தானத்திலே 2 பெருங்கிரகங்கள். அதற்கு பிறகு 3வது இடத்திற்கு சென்ற குரு அதிசாரத்தின் காரணமாக சற்று வேலைகளை மந்தப்படுத்தினாலும் கூட 7லே 8லே சஞ்சாரம் செய்கின்ற செவ்வாய் துக்கத்தையும் மகிழ்ச்சியும் மாறி மாறி கொடுத்தாலும் கூட இந்த மார்ச் மாதத்திலே எதிர்பார்த்த மங்களகரமான காரியங்கள், திருமண வைபவம், குழந்தை பெறுதல், சொத்து சேர்த்தல், வங்கியிலே கடன் பெறுதல் போன்ற அனைத்து காரியங்களுக்கும் சாதகமான நிலையில் இருப்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்ச் மாதத்திலே பெரிய மாறுதல்கள் ஏற்பட்டு ஆறுதல்களை அடைகின்ற ஒரு மிக மிக முக்கியமான ராசியாக இருக்கிறது. இந்த மார்ச் மாதத்திலே சூரியனுடைய மறைவு இவர்களுக்கு ஒரு வகையிலே கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பது போல அலைச்சலை கொடுத்து லாபத்தை தரும். புதனுடைய அந்த சஞ்சாரம், சுக்கிரனோடு இருக்கின்ற இணைவு, இந்த கலைத்துறையிலே சார்ந்தவர்களுக்கு மறுக்கப்பட்ட வாய்ப்புகள் நிச்சயமாக கொடுக்கப்படும். பாஸ்போர்ட் விசா ப்ராப்ளம் எல்லாம் தீர்ந்து அயல் நாட்டு பயணத்திலே வெற்றி பெறுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு இது அடிப்படையாக இந்த மாதம் இருக்கும். ஆக மொத்தத்திலே இந்த துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் கடகத்திற்கு பிறகு 2வது இடத்திலே வெற்றி பெறுகின்ற மாதமாக இது இருப்பதால் துலாம் ராசியை சார்ந்தவர்கள் இதை கருத்தில் கொண்டு கிடைக்கின்ற அந்த பொன்னான வாய்ப்புகளை தக்க வைத்து வெற்றியை நிற்க வைக்க வேண்டும். இந்த ராசியை சார்ந்தவர்கள், இந்த ராசியை சார்ந்தவர்கள் வெள்ளிக்கிழமையிலே லட்சுமியை வணங்கி, சென்னையிலே இருப்பவர்கள் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு சென்று வாய்ப்பு கிடைத்தால் சுமார் அரை மணி நேரம் அந்த கடலை உற்று நோக்கி தங்கள் சக்திகளை பெருக்கிக் கொள்ளலாம். வருகின்ற தங்கமான வாய்ப்புகளை தக்க வைத்து இந்த மாதத்தை லாபகரமாக இவர்களால் ஆக்க முடியும். துலாம் ராசியை சார்ந்தவர்கள் மார்ச் 12, 13 போன்ற தேதிகளிலே சந்திராஷ்டம் வருவதால் அன்றைய தினத்தில் கவனத்தை கொண்டு ஆக்கப்பூர்வமான தொடக்கமான வேலைகளை செய்ய வேண்டாம். சூரிட்டி கேரண்டியில் கையெழுத்திட வேண்டாம், கடன் கொடுக்க வேண்டாம், கடன் வாங்க வேண்டாம். பயணத்திலே எச்சரிக்கையாக இருந்து மௌனத்தை காட்டி கவனத்தை கூட்டி இந்த 2 நாட்களை நகர்த்தினால் மார்ச் மாதம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு லாபகரமான மாதம். இதை போன்ற மாத பலன், வருட பலன்,
பெயர்ச்சி பலன் கண்டுகளிக்கின்ற நீங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து அதிலே இருக்கின்ற பட்டனை அழுத்தி அண்மையில் வந்த வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.